வெல்கம் டு விஎஸ் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம். ஸோ மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டமில் 3 பேசிக் எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாஸ், செகண்ட் ஒன் டேஷ்பாட் அண்ட் தேர்ட் ஒன் ஸ்ப்ரிங். ஸோ இந்த 3 பேசிக் எலமெண்ட்ஸை நம்ம மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாஸ். ஸோ மாஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் சிஸ்டமோடைய வெயிட். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மாஸ். ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ மாஸோட அப்போசிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம். அதை எப்படி இண்டிகேட் பண்றோம் அப்படின்னா எஃப்எம்னு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ அதோடைய எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல் எம் டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை டிடி ஸ்கொயர். இந்த எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா மாஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம மாஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இங்க எக்ஸ்ன்னு யூஸ் பண்றோம். ஒருவேளை மாஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய்யா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒய்ன்னு எழுதணும். ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ என்னவோ அதை எழுதணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது செகண்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேஷ்பாட். ஸோ டேஷ்பாட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலிண்டருக்குள்ள பிஸ்டன் இருக்கு. அதுக்குள்ள வந்து விஸ்காஸ் ஃப்ளூயிடும் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ வந்து இந்த பிஸ்டனால ஃபாஸ்டா மூவ் ஆக முடியுமா அப்படின்னா ஃபாஸ்டா மூவ் ஆக முடியாது. உள்ள விஸ்காஸ் ஃப்ளூயிட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டேஷ்பாட் அப்படின்னு சொல்றோம். ஸோ டேஷ்பாட்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னா இந்த சிம்பிள் மூலயமா தான் ரெப்ரசன்ட் பண்றோம். ஸோ இந்த சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டேஷ்பாட் அப்படின்னு அர்த்தம். அதை பி அப்படின்னு டினோட் பண்றோம். ஸோ அப்போ டேஷ்பாட்டுக்கும் இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ அப்போ டேஷ்பாட்டோட அப்போசிங் ஃபோர்ஸை நம்ம எப்படி எழுதுறோம் டினோட் பண்றோம் அப்படின்னா எஃப்பி அப்படின்னு எழுதுறோம். அதோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா கேபிட்டல் பி இன்டு டிஎக்ஸ் டிவைடட் பை டிடி. எக்ஸ் அப்படின்றது டேஷ்பாட்டோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுவே ஒரு டேஷ்பாட் ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இன்பிட்வீன்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம்ல பாருங்க x1 x2 இங்க ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இன்பிட்வீன்ல ஒரு டேஷ்பாட் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதோட எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா கேபிட்டல் பி டி பை டிடி ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ x1 மைனஸ் x2. ஸோ இந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் தேர்ட் எலமெண்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ தேர்ட் எலமெண்ட் வந்து ஸ்ப்ரிங். ஸோ ஸ்ப்ரிங் அப்படின்றது எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆஃப் த பாடி. நம்ம வந்து பிடிச்சி இழுத்துட்டு விட்டோம் அப்படின்னா அதோட பொசிஷனுக்கு திருப்பி வந்துடும். அதுதான் வந்து ஸ்ப்ரிங், எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆஃப் த பாடி. ஸோ இங்க வந்து ஸ்ப்ரிங்குக்கும் அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ அதை எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்கே அப்படின்றது ஸ்ப்ரிங்கோட அப்போசிங் ஃபோர்ஸ். ஸோ அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா கே இன்டு எக்ஸ். ஓகே, கே இன்டு எக்ஸ். எக்ஸ் அப்படின்றது ஸ்ப்ரிங்கோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ. இதுவே ஒரு ஸ்ப்ரிங் வந்து ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூக்கு இன்பிட்வீன்ல இருந்துச்சுன்னா x1க்கும் x2க்கும் இன்பிட்வீன்ல ஸ்ப்ரிங் இருந்துச்சு அப்படின்னா அப்ப அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா k இன்டு x1 மைனஸ் x2 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இங்க மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம்ல 3 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம். மாஸ், டேஷ்பாட், ஸ்ப்ரிங். மாஸை எம்னு இண்டிகேட் பண்றோம், டேஷ்பாட்டை பின்னு இண்டிகேட் பண்றோம், ஸ்ப்ரிங்கை கேன்னு இண்டிகேட் பண்றோம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கு. மாஸோட அப்போசிங் ஃபோர்ஸை எஃப்எம்னு சொல்றோம், டேஷ்பாட்டோட அப்போசிங் ஃபோர்ஸை எஃப்பின்னு சொல்றோம், ஸ்ப்ரிங்கோட அப்போசிங் ஃபோர்ஸை எஃப்கே அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா ப்ராப்ளம்குள்ள போகலாம். So this is our first problem. Write the differential equations governing the mechanical system shown in figure. Determine the transfer function. Okay. So இப்போ இந்த ஃபிகருக்கு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ண போறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல என்னென்னலாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இங்க வந்து மாஸ் 1 இருக்கு மெயினா, அதுக்கு அடுத்தது மாஸ் 2 இருக்கு.
ஸோ மாஸ் ஒன்ல என்னென்னலாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. B1 கனெக்ட் ஆயிருக்கு, K1 கனெக்ட் ஆயிருக்கு, K கனெக்ட் ஆயிருக்கு, B கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ M1ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? X1. இதுதான் இம்பார்ட்டன்ட், அதையும் நோட் பண்ணிக்கணும். இது வந்து மாஸ்ல கனெக்ட் ஆயிருக்கிற எலமெண்ட்ஸ். இப்போ இதே அப்படியே வந்து M2ல என்னென்ன எலமெண்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. M2ல B2 கனெக்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் K கனெக்ட் ஆயிருக்கு, டேஷ்பாட் B வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து X. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்கு, FT. இது எல்லாமே எங்க கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா மாஸ் 2ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் M1. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாஸ் இருக்கு இல்லையா, ஸோ மாஸ் வந்து M1 எடுத்துக்கிட்டோம். இந்த M1ல என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அது எல்லாத்தையும் எழுதுறது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ அப்போ M1ல என்னென்ன எலமெண்ட் கனெக்ட் ஆயிருக்கு, அது மூலயமா என்ன ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்குமோ அது எல்லாத்தையும் எழுதணும். ஸோ இப்போ M1 அப்படின்னும் போது M1ல ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அப்போ M1ஓட அப்போசிங் ஃபோர்ஸ் என்ன? Fm1. ஓகேவா? அப்போசிங் ஃபோர்ஸை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? Fm1 ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது M1ஓட அப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்றதுனால Fm1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். அடுத்தது நெக்ஸ்ட், இதுல நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன கனெக்ட் ஆயிருக்கு? B1 கனெக்ட் ஆயிருக்கு. டாஷ் பேட் வந்து B1 கனெக்ட் ஆயிருக்கு, அதனால அதை FB1 அதோடைய அப்போசிங் ஃபோர்ஸ் எழுதுறோம். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல இன்னொரு டேஷ்பாட் கனெக்ட் ஆயிருக்கு, B அப்படின்ற டேஷ்பாட். ஸோ அதோடைய அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து என்ன? FB. அடுத்தது ஸ்ப்ரிங் K1 அப்படின்ற ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு, அதோட அப்போசிங் ஃபோர்ஸ் என்ன? FK1. அடுத்தது K அப்படின்ற ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு, அதோடைய அப்போசிங் ஃபோர்ஸ் என்ன? FK. இது இல்லாம மாஸோடைய M1ஓடைய மெயின் திங் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? X1. ஸோ அந்த X1ஐயும் இங்க இண்டிகேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகேவா? அதாவது M1ல என்னெல்லாம் ஃபோர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து எழுதிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் டூ என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் ஆர் ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதணும் அப்படின்னா சம் ஆஃப் ஃபோர்ஸிங் ஃபோர்ஸ் அதே மாதிரி ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகே, அப்போசிங் ஃபோர்ஸையும் ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸையும் எழுதணும். அதுதான் வந்து ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ அப்போ சம் ஆஃப் அப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா M1ல எதெல்லாம் அப்போசிங் ஃபோர்ஸ்? இது எல்லாமே வந்து அப்போசிங் ஃபோர்ஸ் தான். M1ல அப்ளைடு ஃபோர்ஸ் கிடையாது, அதனால இங்க அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து 0ன்னு எழுதிட்டோம். ரிமைனிங் அப்போசிங் ஃபோர்ஸை 1 by 1 எழுதியிருக்கோம். இங்க Fm1, ஸோ Fm1. அடுத்தது FB1, FB1, FB, FB, FK1, K, FK1 plus FK. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன். சம் ஆஃப் அப்போசிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ். ஸோ M1ல அப்ளைடு ஃபோர்ஸ் கிடையாது, அதனால இந்த வேல்யூ 0. ஓகேவா? ஸோ இதை எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு அப்போசிங் ஃபோர்ஸோடைய எக்ஸ்பிரஷன் என்னவோ அதை எழுதுறோம். ஸோ Fm1 எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம்? M1 d ஸ்கொயர் பை dt ஸ்கொயர் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ எழுதணும். ஸோ M1ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? X1, அதனால இங்க X1 எழுதியிருக்கோம். அடுத்தது டேஷ்பாட் FB1ஓட எக்ஸ்பிரஷன் B1 கேபிட்டல் B1 d by dt. அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ இங்க எழுதணும். ஸோ இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ X1 எழுதியிருக்கோம். அடுத்தது FB, ஸோ கேபிட்டல் B d by dt. இந்த FB அப்படின்றது இந்த டேஷ்பாட். ஸோ இந்த டேஷ்பாட் எதுக்கு இன்பிட்வீன்ல இருக்கு? X1ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் Xன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இன்பிட்வீன்ல இருக்கிறதுனால இங்க X1 மைனஸ் X அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து K1. ஸோ K1 அதோடைய டேஷ்பாட் X1, சாரி அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ X1 பிளஸ் அடுத்தது K, இந்த ஸ்ப்ரிங் Kன்ற ஸ்ப்ரிங்கோடைய எக்ஸ்பிரஷன். ஸோ K அது வந்து ஆக்சுவலா X1 X ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இன்பிட்வீன்ல இருக்கிறதுனால
x1 minus x அப்படின்னு எழுதியிருக்கோம். So this is our step 2. Next step 3 என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போறோம். இந்த ஈக்குவேஷனுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போறோம். ஸோ எலமெண்ட்ஸ்க்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல எடுக்கும்போது அதை ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் எழுதிப்போம். m1 அப்படின்னு எழுதுறோம். டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா எஸ் ஸ்கொயர்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டி பை டிடியை எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயரை எஸ் ஸ்கொயர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலேயே வந்து ஆர்மச்சூர் அண்ட் டிசி கண்ட்ரோல்டு மோட்டார்லேயே இதை நம்ம பார்த்தோம். ஸோ டி பை டிடியை எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயரை எஸ் ஸ்கொயர்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த x1க்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா x1 ஆஃப் sன்னு எழுதணும். ஓகே. நெக்ஸ்ட் b1க்கு b1 ஆஸ் இட் இஸ் எழுதிக்கிங்க, ஏன்னா அது எலமெண்ட். அடுத்தது d பை dt. ஓகே, d பை dt நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா sன்னு எழுதணும். அடுத்தது x1 இருக்கு. இந்த x1க்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா x1 ஆஃப் s. நெக்ஸ்ட் எலமெண்ட் b அப்படியே எழுதிக்கிங்க. d பை dt நம்ம என்னென்ன எழுதலாம் அப்படின்னா sன்னு எழுதலாம். ஸோ sன்னு எழுதிட்டோம். அடுத்தது x1 ஆஃப் sன்னு எழுதணும். x ஆஃப் sன்னு எழுதுவோம். ஓகே, பிளஸ் அடுத்தது k1 அப்படின்றது எலமெண்ட், அதை அப்படியே எழுதிக்கலாம். x1 ஆஃப் sன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் k, இந்த வேல்யூ k, x1 மைனஸ் x. ஸோ அப்போ x1 ஆஃப் s மைனஸ் x ஆஃப் s equal to 0. ஸோ இந்த ஸ்டெப் எழுதிட்டோம். இப்போ இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் x1 ஆஃப் s டேர்மை மட்டும் தனியா எடுத்துக்கிறோம், மைனஸ் x ஆஃப் s டேர்மை மட்டும் தனியா எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா x ஆஃப் s டேர்மை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரோம். ஸோ மைனஸ் இங்க என்ன ஆயிடும் அப்படின்னா பிளஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா x1 ஆஃப் s ஓட வேல்யூ என்னன்றது மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்ப x ஆஃப் s இந்த bsk by k டிவைடட் பை இந்த டேர்ம் அப்படியே வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த இடத்துல டிவிஷன்ல வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா x1 ஆஃப் s வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா m2க்கு இதே ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அதாவது மாஸ் 2க்கு ப்ரீவியஸா m1க்கு எழுதணும் இல்லையா, இப்போ m2க்கு சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண போறோம். ஸோ ஸ்டெப் 1 என்ன, ஃப்ரீ பாடி டயக்ராம் எழுதணும். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன, அதுல என்னென்னலாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ m2ல அப்போசிங் ஃபோர்ஸ் என்ன, அப்ளைடு ஃபோர்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் எழுதுறது தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். அப்போ இங்க m2 எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ m2ல இங்க ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் நமக்கு இருக்கு, என்ன அப்படின்னா ft. ஓகேவா? ஸோ f of t அதுதான் அப்ளைடு ஃபோர்ஸ். அந்த இடத்துல அப்ளைடு ஃபோர்ஸ் f of t எழுதுறோம். ஏரோ மார்க் நோட் பண்ணிக்கோங்க. அப்ளைடு ஃபோர்ஸை அவுட் சைடில் வர மாதிரி காமிப்போம். ஓகே, ஸோ f of t. அடுத்தது m2ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ என்ன, x. ஸோ அதையும் இங்கே டினோட் பண்ணிக்கிறோம். m2ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் x. ஓகே, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ரிமைனிங் இதுல m2ல என்னென்னலாம் அப்போசிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகலாம், m2வே ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ அதை fm2 அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்தது இது கூட b2ன்ற ஒரு டேஷ் பாட் கனெக்ட் ஆகிருக்கு, அதோட அப்போசிங் ஃபோர்ஸ் fb2. நெக்ஸ்ட் இங்க ஒன் மோர் டேஷ் பாட் bன்ற டேஷ் பாட் கனெக்ட் ஆயிருக்கு, அதோட அப்போசிங் ஃபோர்ஸ் fb. அடுத்தது k அப்படின்ற ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆகிருக்கு, அதோட அப்போசிங் ஃபோர்ஸ் fk. ஸோ மாஸ் கூட என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கோ அதோடைய எல்லா அப்போசிங் ஃபோர்ஸையும் நம்ம டினோட் பண்ணணும். இதுதான் வந்து ஸ்டெப் 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் என்ன, சம் ஆஃப் அப்போசிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகே, அப்போ இங்க அப்போசிங் ஃபோர்ஸ் என்னென்னது, இது எல்லாமே அப்போசிங் ஃபோர்ஸ் தான். fm2 பிளஸ் fb2 பிளஸ் fb பிளஸ் fk, இது எல்லாமே அப்போசிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ். அப்ளைடு ஃபோர்ஸ் ஒரே ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் தான் f of t. ஸோ இதை எழுதிடும். எழுதினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா அதோடைய எக்ஸ்பிரஷன் எழுதணும். அப்போசிங் ஃபோர்ஸ் fm2 நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா m2 d ஸ்கொயர் பை dt ஸ்கொயர். இந்த இடத்துல என்ன எழுதணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ எழுதணும். ஸோ m2 உடைய
டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ என்ன எக்ஸ். ஸோ அந்த எக்ஸ் இங்க வந்து நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது FB2. FB2 எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்? கேபிட்டல் B2 d by dt x. xன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் FB. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. FB அப்போசிங் ஃபோர்ஸ் கேபிட்டல் V d by dt. இப்போ இது வந்து ஆக்சுவலா பின்ற ஈக்குவேஷன் எதுக்கு இன்பிட்வீன்ல இருக்கு? x1க்கும் xக்கும் இன்பிட்வீன்ல இருக்கு. ஸோ ப்ரீவியஸா நம்ம மாஸ் 1க்கு எழுதும் போது மாஸ் 1 டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா x1. ஓகே, அதனால அங்க வந்து நம்ம x1 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதணும். ஓகேவா? பட் இந்த இடத்துல வரும்போது இப்ப FB ஆக்சுவலா எது கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா எதுக்கு எழுதுறோம் அப்படின்னா மாஸ் 2க்கு எழுதுறோம். ஓகேவா? மாஸ் 2க்கு எழுதும் போது மாஸ் 2 டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன எக்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் x1 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இதுவே வந்து ப்ரீவியஸா M1க்கு எழுதும் போது x1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதணும். என்ன ரீசன் அப்படின்னா M1 டிஸ்பிளேஸ்மெண்ட் x1, அதனால x1 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதுறோம். இங்க வரும்போது x மைனஸ் x1 அப்படின்னு எழுதுறோம். என்ன ரீசன் அப்படின்னா ஏன் ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதுறோம் அப்படின்னா M2 டிஸ்பிளேஸ்மெண்ட் x, அதனால ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதுறோம். x மைனஸ் x1. நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் FKக்கு வருவோம். ஸோ K வந்து ஆக்சுவலா எங்க கனெக்ட் ஆயிருக்கு? M1க்கும் M2க்கும் இன்பிட்வீன்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது Xக்கும் X1க்கும் இன்பிட்வீன்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் K எக்ஸ்பிரஷன் K, ஓகேவா, பிராக்கெட்ல x மைனஸ் x1, ஓகேவா, x மைனஸ் x1 எழுதுறோம் ஈக்குவல் டு f of t. இது வந்து ஸ்டெப் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 என்ன? லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எழுதணும். ஓகேவா? ஸோ M2 as it is அப்படியே எழுதிக்கிறோம். d ஸ்கொயர் பை dt ஸ்கொயரை s ஸ்கொயர்னு எழுதுறோம். x x of s அப்படின்னு எழுதுறோம். நெக்ஸ்ட் B2 d by dt s ன்னு எழுதுறோம். x x of s ன்னு எழுதுறோம். அடுத்தது b d by dt s ன்னு எழுதிட்டோம். x minus x1, x of x minus x1 of s. K as it is element, அதனால அப்படியே எழுதிக்கிறோம். x minus x1, x of s minus x1 of s. xக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா x of s ன்னு எழுதணும். x1க்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா x1 of s ன்னு எழுதணும். ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸ் f of t. ஓகே, ஸ்மால் f இருக்கு, அதுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது கேபிட்டல் f of s அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து x of s டேர்ம் தனியா பிரிச்சு எடுத்துக்கிறோம். x1 of s டேர்ம் தனியா பிரிச்சு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டெப் 3ல ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிற வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஃபைனலா இப்போ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க ஈக்குவேஷன் 2. ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்க x1 of s வேல்யூவை எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இதுதான் வந்து ஈக்குவேஷன் 1. ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷன் 2ல இந்த x1 of s வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1ல ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இது வந்து x1 of s உடைய வேல்யூ. இது வந்து ஈக்குவேஷன் 1ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஈக்குவேஷன் 1ல இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். x1 of s வேல்யூ. அதை எடுத்துட்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டேர்மை இது கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணி காமனா வந்து டினாமினேட்டர்ல இந்த டேர்மை கொண்டு வந்துடுறோம். இப்போ ஃபைனலா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன? லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். இங்க இன்புட் அப்படின்றது நம்மளுடைய அப்ளைடு ஃபோர்ஸ், அதாவது எஃப் ஆஃப் எஸ் தான் இன்புட். அவுட்புட் அப்படின்றது என்ன? ஃபைனலா நமக்கு கிடைக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ். எக்ஸோட லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன? எக்ஸ் ஆஃப் எஸ். அப்போ அவுட்புட் பை இன்புட் அப்படின்னா இந்த டெரிவேஷன்ல இருந்து நம்ம எக்ஸ் ஆஃப் எஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எஸ், அதாவது அவுட்புட் டு இன்புட், இதுக்கான ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ ஃபைனலி இந்த கொஸ்டினுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் இதுதான். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
ஸோ இன்னும் இந்த இதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒன் மோர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு கிளியரா ஐடியா கிடைச்சிடும். ஸோ இப்போ இது வந்து செகண்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த ஃபிகருக்கு இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஸ்டெப் ஒன் என்ன, ரெண்டு மாஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் மாஸ் ஒன்னோட ஃப்ரீ பாடி டயக்ராம எழுதணும். ஓகேவா? ஸோ மாஸ் ஒன் இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ மாஸ் ஒன் எழுதிட்டோம், அதோட ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம்ன்றது என்ன, அதில் ஆக்ட் ஆகுற எல்லா ஃபோர்ஸையும் எழுதணும். ஸோ இங்க நமக்கு ஒரு எஃப்டி அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை எழுதிருங்க. எஃப்டி அப்ளைடு ஃபோர்ஸ், டைரக்ஷன் நோட் பண்ணிக்கோங்க, அவுட் சைட் டைரக்ஷன் போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது M1ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, Y1. ஸோ அதை இங்கே டினோட் பண்ணிக்கோங்க, Y1. ஸோ ரிமைனிங் எல்லாமே அப்போசிங் ஃபோர்ஸ் தான். M மாஸ் இருக்கு, மாஸுக்கு ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் FM1. அடுத்தது டேஷ்பாட் Bன்ற டேஷ்பாட் கனெக்ட் ஆயிருக்கு, அதோடைய அப்போசிங் ஃபோர்ஸ் K1ன்ற ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு, அதோடைய அப்போசிங் ஃபோர்ஸ். அடுத்தது K2ன்ற ஸ்ப்ரிங்கும் M1ல கனெக்ட் ஆயிருக்கு, அதோடைய அப்போசிங் ஃபோர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து டினோட் பண்றோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம். அடுத்து என்ன பண்ணணும், ஸ்டெப் 2 ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன், அதாவது சம் ஆஃப் அப்போசிங் ஃபோர்ஸ். இது எல்லாமே வந்து அப்போசிங் ஃபோர்ஸ் தான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கிறோம். Fm1 plus Fb plus Fk1 plus Fk2. Sum of opposing force equal to sum of applied force. Applied force ஒரே ஒரு applied force F of t, அதை எழுதிக்கிறோம். எழுதிட்டு இதோடைய எக்ஸ்பிரஷன்ஸ் M1, ஓகே, Fm1 ஓட எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி டினோட் பண்ணோம், கேபிட்டல் M1 d ஸ்கொயர் பை dt ஸ்கொயர். இந்த இடத்துல என்ன வேல்யூ எழுதணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ எழுதணும். ஸோ M1ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா Y1. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம என்னென்ன எழுதுறோம் அப்படின்னா Y1 எழுதுறோம். நெக்ஸ்ட் FBக்கான எக்ஸ்பிரஷன் கேபிட்டல் B d டிஸ்பிளேஸ்மெண்ட் Y1 divided by dt. அடுத்தது K1க்கான எக்ஸ்பிரஷன் எழுதணும், K1 into டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ Y1. K2, ஸோ K2ன்ற ஸ்ப்ரிங் வந்து M1க்கும் M2க்கும் இன்பிட்வீன்ல கனெக்ட் ஆயிருக்கு. M1ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து Y1, M2ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து Y2. அப்போ இது எப்படி எழுதணும் அப்படின்னா Y1 minus Y2 equal to F of t. இதுதான் நம்மளுடைய ஸ்டெப் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 என்ன, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ M1 as it is அப்படியே எழுதிக்கலாம். M1 d ஸ்கொயர் பை dt ஸ்கொயர் நம்ம என்னன்னு எழுதணும் அப்படின்னா S ஸ்கொயர்னு எழுதணும். அடுத்தது Y1ஓடைய லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் Y1 of S. நெக்ஸ்ட் B as it is எழுதிக்கிங்க, d by dt S ன்னு எழுதுறோம். Y1ஓட லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் Y1 of S. நெக்ஸ்ட் K1 அப்படியே எழுதிக்கிறோம், Y1 உடைய லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் Y1 of S. K2 as it is எழுதிக்கலாம், Y1 minus Y2, Y1 of S minus Y2 of S. F of tன்றது அப்ளைடு ஃபோர்ஸ், அதுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா கேபிட்டல் F of S ன்னு எழுதணும். ஸோ த்ரூ அவுட் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து Y1 காமனா வெளியில எடுத்துக்கிறோம், அடுத்தது Y2 காமனா வெளில எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ வி கெட் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இப்போ நம்ம எதுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கொஸ்டின்ல கொடுத்த மாஸ் ஒன்னுக்கான ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த சேம் ஸ்டெப்ஸை திருப்பி ரிப்பீட் பண்ண போறோம். எதுக்காக அப்படின்னா M2க்கு ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதையும் பார்ப்போம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா M2க்கு the same steps ரிப்பீட் பண்ண போறோம். ஸோ ஸ்டெப் 1 என்ன, ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன, அதில் ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸை இண்டிகேட் பண்ணணும். இங்க அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்குதா, கிடையாது, எந்த ஒரு அப்ளைடு ஃபோர்ஸும் கிடையாது. ஓகேவா? அப்போ அதை விட்டுடுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, Y2, அதை நோட் பண்ணிப்போம், Y2. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அப்போசிங் ஃபோர்ஸை எழுதலாம். ஸோ அப்போசிங் ஃபோர்ஸ் M2வே வந்து ஒரு அப்போசிங் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணோம், அதனால அது FM2. அடுத்தது வேற என்ன கனெக்ட் ஆயிருக்கு, ஒரே ஒரு ஸ்ப்ரிங் K2ன்ற ஸ்ப்ரிங் மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ K2ஓடைய அப்போசிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா FK2. ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டெப் 1. அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டெப் 2 ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன். அப்போசிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸ். ஸோ இந்த இடத்துல அப்ளைடு ஃபோர்ஸ் கிடையாது, அதனால 0.
opposing forceல ரெண்டு opposing force இருக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம். Fm2 plus Fk2. ஸோ இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? Fm2-வை கேபிட்டல் M2 d ஸ்கொயர் பை dt ஸ்கொயர், இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ எழுதணும். ஓகேவா? ஸோ M2-ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? Y2. ஸோ அதனால இந்த இடத்துல Y2ன்னு எழுதுறோம். ஓகே, Y2. அடுத்தது F K2 ஓடைய எக்ஸ்பிரஷன், ஸ்ப்ரிங்கோட எக்ஸ்பிரஷன் என்னன்னு எழுதணும். ஸோ கேபிட்டல் K2. நெக்ஸ்ட், இந்த ஸ்ப்ரிங் ஆக்சுவலா ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு இன்பிட்வீன்ல கனெக்ட் ஆயிருக்கு, Y2க்கும் Y1க்கும். ஸோ அதனால இங்க எழுதும் போது Y2 மைனஸ் Y1ன்னு எழுதணும். ஏன்னா மாஸ் 2க்கு தான் நம்ம இப்போ அப்போசிங் ஃபோர்ஸ் எழுதிட்டு இருக்கோம். அப்போ மாஸ் 2ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? Y2. அதனால ஃபர்ஸ்ட் Y2 எழுதிட்டு மைனஸ் Y1 அப்படின்னு எழுதணும். ஓகே, ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். அதுதான் வந்து ஸ்டெப் 3. ஸோ ஆஸ் இட் இஸ் M2 அப்படியே எழுதிக்கிறோம். d ஸ்கொயர் பை dt ஸ்கொயர் s ஸ்கொயர்னு எழுதுறோம். Y2-வை Y2 of s plus K2, Y2-வை Y2 of s மைனஸ் Y1-க்கு Y1 of s அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? ஸோ எழுதிட்டு இந்த எக்ஸ்பிரஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னா, Y2 of s வெளில எடுத்து எழுதுறோம், இங்க Y1 of s வெளில எடுத்து எழுதுறோம். அதுல இருந்து Y1 of s-க்கான ஈக்குவேஷன் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். இது வந்து என்ன அப்படின்னா Y1 of s-ஓட வேல்யூ. அதாவது ஈக்குவேஷன் 2ல இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா Y1 of s வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 1ல வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். Y1 of s வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதுல Y2 of s காமனா வெளியில எடுத்துக்கோங்க. இந்த K2-வை இங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா K2 ஸ்கொயர் ஆயிடும். ஸோ ஹோல் டினாமினேட்டர்ல வேல்யூ K2 வந்துடும். ஓகே, ஸோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஃபைனலா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன? அவுட்புட் டு இன்புட், ரேஷியோ ஆஃப் அவுட்புட் டு இன்புட். இங்க அவுட்புட் என்ன அப்படின்னா Y2 of s, இன்புட் என்னன்னா அப்ளைடு ஃபோர்ஸ் F of s. ஸோ அப்போ Y2 of s டிவைடட் பை F of s-க்கான ஈக்குவேஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஸோ திஸ் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன். ஸோ இந்த மெத்தட்ல 3 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ ஸ்டெப் 1 ஃப்ரீ பாடி டயக்ராம் எழுதுறோம். ஸ்டெப் 2 அதுக்கான ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் எழுதுறோம். ஸ்டெப் 3 அதுக்கான லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன் எழுதுறோம். அண்ட் ஃபைனலா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்றது ரேஷியோ ஆஃப் அவுட்புட் டு இன்புட், ரேஷியோ ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டு இன்புட். ஸோ அந்த ஈக்குவேஷன் எழுதுறோம். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ்க்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ.